வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது G5ல தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு லவ் எமோஷன் கலந்த காமெடி படம். சரி வாங்க இப்போ இந்த படத்துக்குள்ளே போவோம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ கிருஷ்ணாவை ஒரு சின்ன பையனாக காட்டுறாங்க. அவனோட அப்பா கிட்ட ஸ்கூல் ட்ரிப்புக்கு போக பர்மிஷன் வாங்குறதுக்காக நிற்கிறான். ஆனால் அவங்க அப்பா வேண்ட எதுவும் பேசாமல் அவரோட வேலையில் ரொம்ப பிஸியாக ஃபோன் பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணா அவங்க பாட்டி கிட்ட போய் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, ஏன் எப்போவுமே இவ்வளோ பிஸியாக இருக்காரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க பாட்டியும் உங்கள் அப்பா ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கார், அவரால் தான் பல அப்பாவிகளோட குடும்பங்கள் இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பெரிய பில்டப்போடு அவன்கிட்ட சொல்லுறாங்க. இதெல்லாம் கேட்ட கிருஷ்ணாவுக்கு அந்த நொடியில இருந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் மேலே ஒரு ஆசையும் ஆர்வமும் உருவாக ஆரம்பிச்சிருது. ஆனால் அவனுக்கு அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருனே தெரியாது. அப்படியே ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பற்றி பெருமையாக பேசுகிறான். படிப்பில் மார்க் கம்மியாக எடுக்கிறான். அதுக்கு டீச்சர் கூப்பிட்டு கண்டிச்சதுக்கு, எனக்கு படிப்புன்றது சும்மா ஒரு டிகிரி தான், நான் வளர்ந்து பெரியவனாக ஆகணும், எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நாளுக்கு நாள் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் மேலே அவனுக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக உருவாகுது. அப்படியே நாட்கள் போக கிருஷ்ணாவும் வளர்ந்து பெரியவனாகி படிப்பை முடிச்சுட்டு ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் உங்கள் பிஸ்னஸை நானே எடுத்து நடத்தட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவும் உன்னால் இந்த பிஸ்னஸை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது, நம்மள்ட்ட வர கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எது வேணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால நீ என் பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு நினைக்கிற கனவை முழுசாக மறந்துட்டு போய் வேறு வேலையை பாரு அப்படின்னு அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. இதை கேட்ட கிருஷ்ணாவும் ரொம்ப சோகமாக அவனுடைய ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசினதையும் அவங்க அப்பா அவன்கிட்ட சொன்னதையும் சொல்லி கவலைப்படுறான். அந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கவனித்த ஒரு பெரியவர் இவங்கள்ட்ட வந்து, எங்கள் பக்கத்தில் மித்ரா ஃபவுண்டேஷன் ஒரு NGO இருக்குது, அங்கே போய் உன்னோட பிஸ்னஸ் ஐடியாஸை அவங்களுக்கு கொடுத்து உன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணு, அதுக்கப்புறம் போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு, உங்கள் அப்பா உன்னைய புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை கேட்ட கிருஷ்ணாவும் இந்த ஐடியா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த NGOவுக்கு போய் சேரலான்னு போகிறான். அங்கே இந்த படத்தோட ஹீரோயின் மித்ராவை பார்க்குறான். அவள் தான் இந்த NGOவோட ஓனராக இருக்கா. அங்கே அவளோட சேர்ந்து அந்த NGOவுக்கு வர கஸ்டமருக்கு நல்ல நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்து அவங்களோட NGOவை டெவலப் பண்ணுறான். அதே போல் கிருஷ்ணாவோட டேலண்ட்டை பார்த்த மித்ராவுக்கும் ஒரு கட்டத்தில் அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் கிருஷ்ணாவுக்கு அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது. அது கேட்டுட்டு அங்கே போய் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். அந்த நேரம் அங்கே ஒரு முடிவு எடுக்கிறான், இதுதான் அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சரியான நேரம்னு. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவரோட ஆஃபீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது, அவங்க அப்பா பல்ராம் லாஜுங்கிற பேரில் பல பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு. இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்காகவா நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோன்னு நினச்சி ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் மித்ரா அவனுக்கு கால் பண்ணி அவளோட லவ் அவன்கிட்ட சொல்லிடுறான். அதை கேட்ட கிருஷ்ணாவும் சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதானே தெரியாமல் கத்துறான். அப்படியே அன்றைக்கி நைட்டு இந்த லாட்ஜில் நடந்தது எல்லாம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்புறான். அதோட எந்த விஷயம் பாட்டிக்கும் மித்ராக்கும் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க அப்பா வரதுக்குள்ளே அந்த லாட்ஜை விற்கவும் திட்டம் போட்டுறான். அப்போது ஒரு நாள் மித்ராவே அந்த லாட்ஜில் வேலை பார்க்குறத பார்த்துடுறான். அந்த நேரம் அவனும் அந்த விஷயத்தை அவள்கிட்ட இருந்து மறைக்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறான். அதை கேட்ட மித்ராவும் கடுப்பாகி அவனை அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் அவளால் அவனை முழுசாக மறக்க முடியல. அதனால அவனை மீட் பண்ணி பேசலானே ஒரு இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அவனும் அவன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். அங்கே வந்ததும் அவன்கிட்ட, நீ இனிமேல் அந்த லாட்ஜுக்கு போகக்கூடாது, இதெல்லாம் எங்கள் தாத்தாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா நாங்கள் ஒரு ஆர்த்தோடெக்ஸ் ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்கு நீ இந்த வேலை பார்க்குறது தெரிஞ்சால் நம்ம கல்யாணத்துக்கு சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீ இனிமேல் அந்த லாட்ஜ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட கிருஷ்ணாவும் சரின்ட்டு அந்த லாட்ஜுக்கு போகிறத தவிர்த்துட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துருக்கான். அந்த நேரம் அந்த லாட்ஜில் இருந்து ஒரு பொண்ணு அவனுக்கு கால் பண்ணி, இங்கே ஒரு எமர்ஜென்சி, அதனால நீங்கள் கொஞ்சம் இங்கே சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு கிருஷ்ணாவும், நான் இனிமேல் உங்கள் லாட்ஜுக்கு வரமாட்டேன், அங்கே எது நடந்தாலும் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த நேரம் அவங்க பாட்டி அங்கே வந்து ஏதோ அவசரம்னு சொல்லி தானப்பா கூப்பிடுறாங்க, கொஞ்சம் போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணா நான் போகவே மாட்டேன்னு சொல்லி மறுத்துறான். அதுக்கு அவங்க பாட்டியும் கோபமாகி அந்த ஆஃபீஸ் அட்ரஸை கூட நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கிருஷ்ணா உடனே எந்திரிச்சு, நீங்கள் ஒன்றும் போக வேணாம், நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து புலம்பிட்டே கிளம்புறான். அங்கே வந்து பார்த்ததும் ஒரு பெரியவர் இறந்த நிலையில் இருக்காரு. அதை பார்த்து கிருஷ்ணாவும் ரொம்ப ஷாக் ஆகிறான். அந்த நேரத்தில் மித்ரா அவள் இந்த லாட்ஜுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுறான். கிருஷ்ணாவும் அவள்கிட்ட இங்கே நடந்த விஷயத்தை எப்படியோ எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தி உள்ளே வர சொல்லி கூட்டிகிட்டு வரான். அவளும் உள்ளே வந்து அந்த டெட் பாடியை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி தாத்தான்னு கத்துறான். உடனே அங்கேருந்து எல்லாரும் இவர் உன்னோட தாத்தாவான்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கிருஷ்ணாவும் இந்த குடும்பத்தையா இவ ஆர்த்தோடெக்ஸ் ஃபேமிலின்னு சொன்னான்னு திகச்சு போய் பார்க்குறான். பிறகு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த டெட் பாடியை யாருக்கும் தெரியாமல் வெளியே கொண்டு போகணும்னு திட்டம் போட்டுறான். அந்த நேரம் மித்ராவோட அப்பா அங்கே வந்து அந்த லாட்ஜை மூட சொல்லி போராட்டம் பண்ணுறாரு. அப்போது அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் அவங்களால சமாளிக்க முடியாமல் கிருஷ்ணாவோட அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லி அவனை வற்புறுத்துறாங்க. அவனும் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். அவரும் அங்கே வந்து அந்த டெட் பாடியை பார்த்துட்டு கீழே போய் மித்ராவோட அப்பாட்ட இங்கே நடந்ததை சொல்லிடுறாரு. அதை கேட்ட மித்ராவோட அப்பா, என்னோட அப்பா உள்ளே இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சால் என்னோட அரசியல் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும், அதனால நீ எப்படியாவது என்னோட அப்பாவை யாருக்கும் தெரியாமல் என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துரு, நான் இவங்களை எதையாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி அங்கேருந்து அவங்க எல்லாரும் போகிற நேரத்தில் அங்கேருந்து ஒரு கரண்ட் வேற தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது அங்கேருந்து லைட் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுது. அந்த நேரம் அங்கே வந்து கிட்னாப்பர் ஒருத்தன் அந்த தாத்தாவோட டெட் பாடி அங்கே வேலை பார்க்குற மாலதிங்கிற பொண்ணுன்னு நினச்சி மாற்றி கடத்திட்டு போயிடுறான்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணா அந்த கிட்னாப்பருக்கு கால் பண்ணி அது மாலதி இல்லை ஒரு தாத்தாவோட டெட் பாடி அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு அந்த கிட்னாப்பரும் அந்த மாலதியை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணவும் ஆசைப்பட்றேன், அதனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் அப்பாட்ட சம்மந்தம் பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க, அப்போ தான் நான் இந்த டெட் பாடியை உங்களை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதனால கிருஷ்ணாவும் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா பாட்டி அவங்க லாட்ஜில் வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு ஃபேமிலியாக செட் பண்ணி அந்த கிட்னாப்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த கிட்னாப்பரோட அப்பா ஒரு பெரிய ரவுடியாக இருக்கார். அவர்கிட்ட இவங்களோட அடையாளத்தை மறைச்சு எப்படியோ அவங்க அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து சம்மதிக்க வச்சுட்றாங்க. பிறகு கிட்னாப்பரும் மனசு மாதிரி அந்த டெட் பாடியை கிருஷ்ணா கிட்ட கொடுக்குறான். அவனும் மித்ரா அப்பாவோட பிஏவை கூப்பிட்டு அந்த பாடியை கொடுத்து விட்டுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. அந்த நேரம் அங்கே அந்த லாட்ஜ் இருக்கிற ஏரியாவோட சிஐ வராரு. இவங்க எல்லாரும் அவர் எதுவும் கிட்னாப்பரோட அப்பாட்ட சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சி பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிருஷ்ணாவும் அவர் பின்னாடியே போய் அந்த போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அதுக்கு அவர், நான் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் லாட்ஜில் தான் நான் படித்தேன், உங்கள் அப்பா தான் என்னை படிக்க வச்சார், நான் இப்போது இந்த போலீஸ் வேலையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான், நீ என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லும் போதே தெரியும் நீ இன்னும் உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலன்னு, உனக்கு உங்கள் அப்பா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாருன்னு தெரியணும்னா உங்கள் பாட்டியை போய் கேளு, அப்போ தான் நீ அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதை கேட்ட கிருஷ்ணாவும் அவங்க பாட்டிகிட்ட போய் கேட்குறான். அதுக்கு அவங்க பாட்டியும், உங்கள் அப்பாவுக்கு 2 வயசு இருக்கும்போது அவரோட அப்பா அந்த லாட்ஜுக்கு வந்து பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இவனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அப்படி போனவனும் திரும்பி வரல. அன்னையிலேருந்து நான் தான் அவனை வளர்த்தேன், இங்கேயே வளர்ந்தனால அந்த லாட்ஜ் ஒரு வீடாகவும் அங்கே வாழ்கிறவங்களை அவனோட ஃபேமிலியாகவும் நினச்சிக்கிட்டான் அப்படின்னு அந்த பாட்டி கிருஷ்ணா கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட கிருஷ்ணா அந்த லாட்ஜை விற்கிற எண்ணத்தை மறந்துட்டு அங்கே வாழ்கிறவங்களுக்காக அந்த லாட்ஜை ஒரு கேர்டேக்கிங் ஆஃபீஸாக மாற்றிடுறான். பிறகு அவங்க அப்பா கிட்டேயும் போய் உங்களை தவறாக நினச்சிட்டு என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். அவரும் அவனை மன்னிச்சு கட்டிப்பிடிக்கிறாரு. அதோட இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வேணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்